போதை ஒழிக்கப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இது வகை வகையான ட்ரக்ஸ் இன்னைக்கு புழக்கத்தில் இருக்கு. அதாவது குடி தொடங்கி காஞ்சா கள்ளசாராயம் பின்னர் டேப்லெட்ஸ் ஹைட்ரோபானிக் வீட்ஸ் இதை போன்ற பல பல வகையான போதை வஸ்துக்கள் புழக்கத்தில் இருக்கிறது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு அடிமையாகி ஃபேமிலிஸ் மேலே ப்ரெஷர் ஆகி காசு பணம் பத்தாம திருட்டில் ஈடுபட்டு இப்படியே இது ஒரு வளர்ந்துக்கிட்டே போகுது. ஸோ முதலமைச்சர் அவர்கள் சொல்வதை போல நம்மளுக்கு ஃபாரின்ல இருந்து வருது, பக்கத்து மாநிலங்கள்ல இருந்து வருது. ஸோ இது இப்போ ரீசண்டாக February 1 இருந்து டேக்ஸ் குட்கா அந்த மசாலா ஐட்டம்ஸ் அதெல்லாம் ரேட் ஏற்றிருக்கோம் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் சாதாரண விஷயங்க. இதெல்லாம் பத்தவே பத்தாது. நம்ம இது பெரிய லெவல்ல ஒரு நேஷனல் லெவல் கமிட்டி, ஸ்டேட் லெவல்ல எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ற மாதிரி இது ஒரு மிகப்பெரிய இந்த ஒரு மெனஸை நம்ம வேரோடு அழிக்க என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறது ஸ்ட்ரீம்லைன் பண்ணி பேசி முடிவெடுத்து நடவடிக்கைகள் இருக்குமானால் மட்டுமே போதை ஒழியும். அல்லது இது வளர்ந்து கொண்டேதான் செல்லும். நம்ம டோட்டலா அரெஸ்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு வந்திருக்கோம். ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய சமூக சீர்கேடா மாறிட்டு இருக்குது. குடும்பங்கள் சிதைந்து போகிறது. இனியும் நாம் தாமதிக்காமல் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும்.